கழிவு எப்படி நீக்கிறதுனா 3 வகையாக நீக்கணும். ஒன்று, நல்லா கவனிங்க. ஒன்று, உடம்பு கழிவுகளை வெளியேற்றும் பொழுது சப்போர்ட் செய்யணும். 2, நாம் செயற்கை முறையில் கழிவுகளை வெளியேற்றணும். 3, இனிமேல் கழிவு உள்ள போகாம வாழணும். ஒரு பக்கம் உள்ள போயிட்டே இருந்துட்டு ஏன் நீக்கிட்டு இருக்கணும்? 3 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 3, உடம்பு கழிவுகளை வெளியேற்றும் பொழுது ஒத்துழைக்கணும், சப்போர்ட் பண்ணணும். நாம செயற்கை முறையில் கழிவுகளை வெளியேற்றணும். இனிமேல் கழிவே உள்ளே போகாமல் வாழணும். இந்த 3ல முதல் விஷயத்தை பார்க்கலாமா? உடம்பு கழிவு வெளியேற்றும் போது சப்போர்ட் பண்ணணும். இது ஏற்கனவே முடிச்சுட்டேன், ஞாபகப்படுத்துறேன். இதுதாங்க இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தேன். தும்மல் வந்தா தும்மணும், மூக்கொழுகுனா சிந்தனும், சளி வந்தா சிந்தனும், வாந்தி வந்தா எடுக்கணும், வயிற்றுல வந்தா போகணும், காய்ச்சல் வந்தால் டாக்டரை பார்க்காம ஊசி போடாமல் வீட்டில் இயற்கை முறையில் சரி பண்ணணும். தோலில் வியாதி வந்தால் அதில் போய் நீங்கள் எந்த ஒரு கெமிக்கலையும் அப்ளை பண்ணக்கூடாது. இதில் தோலில் நோய் வந்தால் என்ன பண்ணுவோம்னா ஸ்டீராய்ட்ஸ் வேற போட்டுருவாங்க. அது இதோட கொடுமை. இவருங்க 3 சொன்னேன் இல்லையா? அதில் 1 ஏற்கனவே சொல்லி முடிச்சுட்டேன், ஞாபகப்படுத்துகிறேன். இனிமேல் உடம்பு கழிவு வெளியேற்றும் பொழுது அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, வெளியே அனுப்பிச்சிருங்க. என்ன கேட்டால் ஆரம்பத்துலேருந்து பண்ணியிருந்தா இந்த பிரச்சனையே இல்லைங்க. ஓகேங்களா? ஓகே, அது ஒரு பக்கம் புரிஞ்சிருச்சு. இப்போ செகண்ட் டாபிக்குள்ள போகிறோம். செயற்கை முறையில் கழிவுகளை வெளியேற்றுறது. 3வது, இனிமேல் கழிவே இல்லாமல் எப்படி வாழ்றதுன்னு அப்புறம் பார்க்கலாம். இப்போ 2வது டாபிக் வந்துட்டோம். என்ன வந்துட்டோங்க? செயற்கை முறையில் எப்படி கழிவுகளை வெளியேற்றுறது. பாருங்க, இதுக்கு ஏன் செயற்கை முறைன்னு வச்சிருக்கேன்னு சொல்றாங்க. லூஸ் மோஷன் போனா இயற்கை, பேதி சாப்பிட்டா செயற்கை. ஆக்சுவலாக இதைத்தான் இயற்கை வைத்தியம்னு சொல்றாங்க. நான் ஏன் செயற்கை வைத்தியம்னு சொல்றேன்னா, பாருங்க, நம்ம இயல்புல இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒன்று பண்றோம் இல்லையா, அதுக்கு நான் செயற்கைன்னு சொல்றேன் உங்களுக்கு. இதுதான் நம்ம இயற்கை வைத்தியத்தில் இருக்குது. உடனே அப்போ இது செயற்கைங்களான்னு கேட்காதீங்க. இயற்கைனால் நம்ம ட்ரெஸ் போடாமல் இருக்கிறதாங்க இயற்கை, ட்ரெஸ்ஸு போடுறதே செயற்கை. அப்படி பார்க்கலாம், ஒரு வார்த்தைக்காக சொல்கிறாங்க. அப்போது கழிவுகளை நம்ம வாலண்டரியாக நீக்கிறோம்னு வச்சுக்கங்களேன். இப்படி வேணால் வச்சுக்கலாம். தன்னிச்சையாக கழிவுகள் வெளியேற்றும் விஷயம், நாம் வாலண்டரியாக வெளியேற்றும் விஷயம், அப்படி வச்சுக்கலாம்.